ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கருப்பு கொண்டக்கடலையை பயன்படுத்தி ஒரு டேஸ்டியான கொண்டக்கடலை கூட்டு செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கருப்பு கொண்டக்கடலை கூட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இனி பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கிடுங்க. கருப்பு கொண்டக்கடலை கூட்டுக்கு தேவையான கல் உப்பை எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுக்கிடுங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. புதினா இலை, மல்லி இலை, கருவேப்பிலை சிறிது எடுத்து வச்சுக்கிடுங்க. 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறி எடுத்து வச்சுக்கிடுங்க. கருப்பு கொண்டக்கடலை கூட்டு செய்ய கொண்டக்கடலையை 8 மணி நேரத்துக்கு முந்தி ஊற வச்சு எடுத்துக்கிடுங்க. ஊற வைத்து எடுத்த கொண்டக்கடலையில் உப்பு சேர்த்து வேக வைத்து எடுத்துக்கிடுங்க. வேக வைத்து எடுத்த 1 கப் சுண்டலை பயன்படுத்தி தான் கூட்டு செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கருப்பு கொண்டக்கடலை கூட்டு செய்கிறத விரிவாக பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை ஊற்றிக்கிடுங்க. சமையல் எண்ணெய் சூடானதும் சோம்பு அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. சோம்பு பொரிஞ்சு வந்திருக்கு. இது கூட கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுங்க. சேர்த்திருந்த பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வந்தால் தான் இந்த கூட்டோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாயை இது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. 1 நிமிடம் வரை வதக்கி விட்டுக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. ஏற்கனவே கருப்பு கொண்டக்கடலையை வேக வைக்கும் போச்சிலேயே உப்பு சேர்த்து வேக வச்சுருப்போம். அந்த உப்பு இந்த கூட்டுக்கு பத்தாது. அதனால கொஞ்சமாக கல் உப்பை ஆட் பண்ணிக்கிடுங்க. சேர்த்திருந்த பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வந்துட்டு கொஞ்சமாக புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கிடுவோம். புதினா இலைகளை சேர்த்து இந்த கூட்டு செய்யும் போச்சில் இந்த கூட்டோட டேஸ்ட் செமையாக இருக்கும். புதினா இலைகள் வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. புதினா இலைகள் வதங்கி வந்துட்டு இனி இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. 1 நிமிடம் வரை தக்காளி பழத்தை எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்யுங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் ஐக்கானில் லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி பாருங்கள். 1 நிமிடம் வதக்கி விட்டாச்சு. தக்காளி பழம் குயிக்காக வதங்கி வர்றதுக்காக ஒரு மூடியை வச்சு மூடி வேக விட்டுக்கிடுங்க. தக்காளி பழம் வதங்கி வெந்து வந்துட்டு ஏற்கனவே வேக வைத்து எடுத்து வச்சுருந்த கொண்டக்கடலையை இனி ஆட் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. இனி கருப்பு கொண்டக்கடலை கூட்டுக்கு தேவையான ட்ரை மசாலாக்கள் ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறோம். கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிடுங்க. மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கிடுங்க. சிகப்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா கூடுதலாக சிகப்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கிடுங்க. மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. கொண்டக்கடலை கூட்டுங்கிறதுனால இதில் தண்ணீர் எதுவும் சேர்க்கண்டாம். சேர்த்திருந்த மசாலாக்கள் எல்லாம் பச்சை ஸ்மெல் மாறி இருக்கணும். மாறிடுனா நம்மளோட கடலை கூட்டு ரெடி ஆயிரும். ரெடியான பிறகு புதினா இலை, மல்லி இலையில் தூவிக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலையில் நிறைய சத்து இருக்குது. கருப்பு கொண்டக்கடலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட்டாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ல செட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வெஜ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.